नाशनम् ओम श्रीमात्रे नमः मोहस्तेन व्यतिकरभयात् पालयति यः विनिक्षिप्तं स्वस्मिन् निजजनमनोरत्नम् अनिशम् तरागस्य उद्रेकात् सततमपि कामात् पितरसा किमेवं पादोऽसौ किसलय रुचिं चोरयति ते. ஸோ மகாமோகஸ்தேன ஸ்தேனன்னா திருடன்னு அர்த்தம் இல்லையா? மகாமோகஸ்தேன மோகம் வந்து திருடுறது. ஸோ மகாமோகஸ்தேன வெதிகர பயாத். ஸோ அது வந்து என்ன ஆகிடும்? வெதிகரம்னா நாட் நார்மல். அப்போ ஒரு மிஸ்ஃபார்ச்சூன், ஒரு கெலாமிட்டி, ஒரு மோசமானது நிகழும். மகாமோகம் ஆட்கொள்ளும் பொழுது மக்களுக்கு மிஸ்ஃபார்ச்சூன் ஏற்படும் இல்லையா? பயாத் பாலயதி, அந்த பயத்திலிருந்து மகாமோகம் நம்மளை ஆட்கொண்டு நம்மளுடைய மனசை திருடி அப்படி நம்மளுக்கு மிஸ்ஃபார்ச்சூன் வர நேரத்தில், ஒரு கேடுகாலம் வர நேரத்தில் யக பாலயதி, எந்த பாதங்கள் நம்மை ரட்சிக்கிறதோ பாதுகாக்கிறதோ, ஸ்வஸ்மின் வினிட்சிப்தம், அதாவது யாரை காப்பாற்றும் இந்த பாதங்கள்? தன்கிட்ட யாரெல்லாம் நம்பிக்கை வச்சு தன் மீது வைக்கக்கூடிய, வினிட்சிப்தம்னு தன் மீது வைக்கக்கூடிய முனிஜன மனோரத்னம் அனிஷம். ஸோ முனிவர்கள் வந்து எப்போது தேவியை தியானிச்சுட்டு இருக்கா, அவளுடைய மனசாகப்பட்டது, மனசுக்குள்ள ஒரு ரத்தினமாட்டமாக இவ ரத்னம், முனிஜன மனங்கள் எல்லாமே ரத்தினமாட்டம் இருக்குது. ஸோ ஒரு ரத்தினத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஸோ முனிவர்களுடைய மனமாகப்பட்ட ரத்தினத்தை இந்த மோகம் திருடிடாம காப்பாற்றுறது பாதங்கள்னு சொல்கிறான். ஸோ ரத்தினத்தை எடுக்கிறதுக்கு தானே திருடன் வருவேன். அப்போ ரத்தினம் வந்து இங்கே ரத்தினக்கல்ங்கிறது நல்ல சிவந்த கலரில் இருக்கக்கூடிய ரத்தினக்கல்லாம் இருக்குது. முனிவர்களுடைய மனசு அப்படி ரத்தினமாக இருக்குது. அதில் மோகம் வந்துடாமல் காப்பாற்றுறது இந்த பாதங்கள். ச ராகசிய உத்ரேகாத். உத்ரேகம் சொன்னாலே ஜாஸ்தின்னு அர்த்தம், ரொம்ப எக்ஸஸாக, ரொம்ப ஜாஸ்தியாக. ராகசிய, தேவிக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தின்னு விட்டாருங்க. ஸோ உனக்கு வந்து அன்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், ராகம்ங்கிறது லவ், அஃபெக்ஷன் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதனால் உன்னுடைய அன்பின் மிகுதியினால் சததமபி, ஆல்வேஸ், எப்பொழுதும், தரசா, வேகமாக, ஹே காமாட்சி நீ என்ன பண்ணுறாய், கிமேவம் பாதோசோ, இந்த பாதங்கள் கிசலைய ருச்சியும் சோரையத்திதே. ஆனால் நீ அந்த முனிவர்கள் மனசாட ரத்தனத்தை நீ பாதுகாக்கிற உன்னுடைய பாதங்கள். அதே சமயம் உன்னுடைய பாதங்கள் திருட்டு வேலை பண்ணுறதேங்கிற. இங்கே என்ன திருட்டு வேலைன்னு சொன்னால் கிசலைய ருச்சிம், கிசலை என்ன துளிர்கள். ஸோ துளிர்களுடைய அந்த கலரை, ருச்சின கலர், அந்த ரெட் கலரை உன்னுடைய பாதங்கள் ரொம்ப அதிகமாக விரும்புறது. ரொம்ப அதிகமாக விரும்புறதுன்னு என்ன அர்த்தம்? தேவியோடைய பாதங்கள் அந்த கிசலையத்தோட அந்த துளிர்களை போல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவி நீ ஏன் திருட்டு பண்ணுறேன்ட்டாருங்க. நீ வந்து திருட்டுலேருந்து காப்பாற்றுற உன்னுடைய பாதங்கள். அதே சமயத்தில் இந்த கிசலையத்தோடு அந்த கலரை உன்னுடைய பாதங்கள் திருடுத்தோ அப்படிங்கிற மாதிரி அந்த ரெட்டு கலரை இங்கே என்ஜாய் பண்ணுறார். ஆமாம். மகாமோகஸ்தேன व्यतिकरभयात् पालयति यो विनिक्षिप्तं स्वस्मिन् मुनिजनमनोरत्नमनिशम् सरागस्य उद्रेकात् सततमपि कामाक्षितरसा किमेवं पादोऽसौ किसलय रुचिं चोरयति ते. சோரணம்னாலும் திருட்டு, ஸ்தேனனாலும் திருட்டு. ஸோ இந்த இடத்துல சோரயத்தின்னு ரெண்டாவது வார்த்தையை போடுறேன். सदा स्वादुङ्कारं विषयलहरी शालिकनिकां समास्वाद्य श्रान्तं हृदयशुकपोतं जननि मे कृपाजाले पाले क्षणमहिषि कामाक्षिरभसात् गृहीत्वा रुन्दिताः तव पदयुगी पंजरपुटे. ஸோ விஷயலகரி ஷாலிகணிகாம். ஷாலின்னு சொன்னான்னா ஒரு நெற்கதிர்கள்னு அர்த்தம். ஸோ அந்த நெற்கதிர்கள் தானியம். ஸோ விஷயலகரி ஷாலிகணிகாம். ஸோ தானியத்தோடைய சின்ன சின்ன அந்த துளிகளை, இப்போ அரிசினா அரிசி எல்லாத்தையும் சதா சுவாதுங்காரம், எப்போது விரும்பி சாப்பிட்றது. அப்போது தானியங்களை சாப்பிடக்கூடிய கிளியாக
அதாவது ஹிருதய சுகபோதம்னு அடுத்த லைனில் சொல்கிறார். சுகான்னு சொன்னால் கிளி, சோகபோதம்னு கிளி குஞ்சு, குட்டி கிளி என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் தானியம் போட்டால் சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்கு. ஸோ அது மாதிரி நம்மளுடைய மனசாகப்பட்டது விஷய சுகத்தில் அப்படி ஈடுபட்டுன்னு போயிட்டு இருக்கா. காதுக்கு ஒரு விஷயம் வேண்டியிருக்கு, கண்ணுக்கு ஒரு விஷயம் வேண்டியிருக்கு, அப்படி எல்லா விஷயங்களையும் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மனசு ஆஸ்வாதனம் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி ஸ்ராந்தம் சாப்பிட்டு கடைசியில் டயர்ட் ஆகிடுது. ஸோ நம்மளுடைய மனசும் டயர்டாகுது. ஓவராக விஷயத்தை கொடுத்துட்டே இருந்தால் மனசு கூட ஒரு சமயத்தை சலிச்சு போயிடும், என்னடா விஷயங்கள்னு சொல்லிடும். அது மாதிரி என்னுடைய ஹிருதயமாகப்பட்ட இந்த கிளிக்குஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிடுதுமா. ஜனனி தே, உன்னுடைய இந்த தே சுகபோதம்னா இது உன்னுடைய மனசு, உன்னுடைய சித்தத்தில் நீ தான் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுறாய். ஸோ அதனால உன்னுடைய என்னோட கிளிக்குஞ்சு இங்கே மேன்னு சொல்லும்போது ப்ராக்கெட்டில் மே போட்டிருக்கா, என்னுடைய ஹிருதயம்னு எடுத்துக்கலாம். தே ஹிருதயம்னு சொல்லும்போது தே ஹிருதயம்னு சித்தாக உள்ளேருந்து ஆட்டி வைக்கிறவள், அதனால இங்கே ஜனனி தே அப்படின்னு அதுவும் கரெக்டு. ஸோ அப்படி இந்த ஹிருதயமாகப்பட்டது ரொம்ப டயர்டாக போயிடுது, மனசாகப்பட்டது ரொம்ப டயர்டாகிடுது. நீ என்ன பண்ணுற இப்போது காமாட்சி ரபசாத் ரொம்ப வேகமாக என்ன பண்ணோம், பாலேக்ஷண மகிஷின்னு கூப்பிட்ற. பாலான்னு சொன்னால் என்ன அர்த்தம், நெற்றி இல்லையா, பால ஈக்ஷண மகிஷி, நெற்றிக்கண் உடைய சிவனுடைய மகிஷி, பட்ட மகிஷியே ஹே காமாட்சி, உன்னுடைய வேகமான அந்த கிருபாஜாலே கிருபையாகப்பட்ட ஒரு கூண்டு, நீ ஒரு கூண்டை இப்போ உண்டாக்கணும். இந்த கிளிக்குஞ்சி எப்போ விட்டானே எங்கேயோ போய் வயலில் போய் நல்ல விஷயங்களை ஆஸ்வாதிச்சுட்டு இருக்கு இந்த தானியத்தை. நீ என்ன பண்ணுற, உன்னுடைய கிருப்பைங்கிற அந்த நெட்டை போட்டு, ஜாலம்னா நெட்டு, அந்த வலையை வீசி என்னை பிடிச்சுடணும், அந்த ஹிருதயத்தை பிடிச்சுடணும். கிரகித்வா, ஸோ வேகமாக பிடிச்சு எடுத்து ருந்தீத்தாக அடைத்து விடணும். ஒரு ஜெயிலில் போடணும். ருந்தனம்னா இது ஜெயில்டுன்னு அர்த்தம். ஸோ நீ என்னுடைய மனசை உன்னுடைய அந்த கிருப்பை நெட்டுக்குள்ள அதை அடைச்சி வச்சு தவ பதயுகி பஞ்சரபுட்டே, ஸோ உன்னுடைய பாதமாகப்பட்ட கிளிக்குண்டு இல்லையா, கிளிக்கு தான் பஞ்சரபுட்டம்னு சொன்னால் கிளிக்குண்டு சொல்லுவோம். ஸோ கிளிக்குண்டில் எப்படி கிளியை அடைச்சி வைக்கிறோமோ அது மாதிரி என்னோட மனசில் உன்னுடைய பாதம்ங்கிற கிளிக்குண்டில் அடைச்சி வச்சுடுமான்னு சொல்கிறேன். सदास्वाधुङ्कारं विषयलहरीशालिकणिकां समास्वाद्य श्रान्तं हृदयशुकपोतं जननि मे कृपाजाले पालेक्षणमहिषी कामाक्षिरभसात् गृहीत्वा रुन्दिताः तव पदयुगी पञ्चरपुटे. दुनानां कामाक्षी स्मरणलभमात्रेण जडिम चरप्रौढिं गूढस्थिति गमनैकुण्डकुहरे अलभ्यं सर्वेषां कतिचन लभन्ते सुकृतिनः चिरात् अन्विष्यन्तः तव चरणसिद्ध औषधम् इदम्. ஸோ காமாட்சி துனானம் சொல்கிறேன்னா, நார்மலாக துனானம் சொன்னாலும் தாமரை அப்படி வீசிண்டே வருவார் பகவான். துனானம்னு சொல்லும்போது அப்படியே அசைச்சுன்னு வருதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீக்கிறதுன்னு அர்த்தம், டோட்டலாக அசைச்சு நீக்கிவிடுறதுன்னு அர்த்தம் இங்கே. ஸோ ஸ்மரண மாத்திரேன அப்படி நினைச்சாலே போகிறோம், தேவியோட பாதங்களை நினைக்கிற நேரத்திலேயே ஜடிம ஜுவர பிரௌடிம், நல்ல பயங்கரமான ஜடிமன்னு குளிர் நோய், அந்த மாதிரி அஜ்ஞானம் தான் இங்கே ஜடிமாங்கிறது. ஸோ எப்படி இந்த குளிர் நோயை சூரியனாக நீக்கிறது போல் இங்கே நம்மளுடைய அஜ்ஞானம் ஸ்மரண லவ மாத்திரேன, கொஞ்சோண்டு நேரம் நினச்சா கூட இந்த குளிர் ஜரத்தை நீக்கிற மாதிரி இந்த அஜ்ஞானங்கிற வளர்ந்த ப்ரௌடன்னு நல்ல வளர்ந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானத்தை துனானம் நீக்கி கூடஸ்திதி நிகம நைகுஞ்ச குஹரே, அதாவது நிகுஞ்சம்னு சொன்னால் புதர்னு அர்த்தம். நிகுஞ்சம் அது அடர்ந்த புதர் இருக்குது. இந்த அடர்ந்த புதர் என்ன புதர்னு சொன்னால் நிகம வேதம்ங்கிற ஒரு புதர் காட்டுக்குள்ள, அந்த புதருக்குள்ள கூடஸ்திதி தேவியோட பாதம் மறைஞ்சிருக்கு. ஸோ வேதத்துக்குள்ள மறைபொருளாக தேவி விளங்குகிறாள்னு அர்த்தம். ஸோ இங்கே பாதம் வந்து இந்த புதர்குள்ள மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாதங்களை சர்வேஷாம் அலபியம், சட்டுன்னு எல்லோரும் கிடைக்குமா? கிடைக்காது. புதருக்குள்ளே தேடி பார்க்கணும். அப்படி புதரில் தேடி பார்த்தா தான் நம்ம ஏதாவது வேணுமான கிடைக்கும். அது மாதிரி இந்த வேதம் மறைக்காட்டில் மறைந்திருக்கக்கூடிய உன்னுடைய பாதங்கள், மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்காத அந்த பாதங்கள் சுக்கிருத்தினக கதிச்சன லபந்தே,
புண்ணியம் பண்ணினா சில பேருக்கு மட்டும்தான் அது கிடைக்கிறது, அவளுக்கு தான் அது கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. ஸோ தேவியோட பாதத்தை தியானிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சிராத் அன்விஷ்யந்தக, ரொம்ப நாள் தேடணும், பல ஜென்மம் எடுக்கணும். அப்படி தேவியோட இதை அறியறதுக்கோ தேவியோட பாதத்தை அடையிறதுக்கோ ஜென்ம ஜென்மமாக தேடின்னு இருக்கா. சிராத் அன்விஷ்யந்தக, சிராத்தனை ரொம்ப லாங்காக தேடி 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 அப்படி அந்த தவ சரண சித்த ஔஷதம். இந்த புதருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஏதோ மருந்து செடி வேற இருக்குது. ஸோ மருந்து செடி எது, வேண்டாத புதர் காட்டு புதர் என்னதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேடணும், ரொம்ப தேடணும், ஔஷதத்தை தேடி கண்டுபிடிக்க. அது மாதிரி உன்னுடைய பாதங்கள் தான் சம்சாரங்கிற அஜ்ஞான காட்டுக்குள்ளே இருக்கிற மருந்து. அந்த மருந்தை தேடி கண்டுபிடிக்கின்றன் யார்? சுக்ருத்தினக, புண்ணியம் பண்ணினவர்கள் தான் இந்த பாதத்தை, இதம்னா இந்த பாதங்களை அடைகிறார்கள். सुनानं कामाक्षी स्मरणलवमात्रेण जडिमज्वरप्रौढिं कूटस्थिति निगमनैकुञ्जकुहरे अलभ्यं सर्वेषां कतिचन लभन्ते सुकृतिनः चिरात् अन्विष्यन्तः तव चरणसिद्ध औषधम् इदम् रणन्मञ्जीराभ्यां ललितगमनाभ्यां सुकृतिनां मनोवास्तव्याभ्यां मतिततिनिराभ्यां नखरुचां निदेयाभ्यां पत्या निजशिरसि कामाक्षि सततं नमस्ते पादाभ्यां नलिनमृदुलाभ्यां गिरिसुते. ஸோ தேவியோட மஞ்சீரம் கொலுசு. ஸோ ரணன்னா சத்தமிடக்கூடியது. ஸோ ரணன் மஞ்சீராபியாம், உன்னுடைய திருவதி எப்போதுமே ஜல் 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 ஜல்னு சவுண்டோடு இருக்குது. ஏன்னா அதில் கொலுசு போட்டுருக்கேன். லலித கமனாபியாம், அது நடக்கிற வச்சதான் நன்னவே கேட்கும் இல்லையா. ஸோ லலித கமனம், அழகாக மெல்நடை இடும் பொழுது அந்த இது திருவடி வந்து சத்தத்தோடு கூட இருக்கிறது. சுக்கிருத்தினாம் வாஸ்தவ்யாபியாம், அதாவது சுக்கிருதிகள் புண்ணியம் பண்ணியருடைய மனசில் வசிக்கக்கூடிய திருவடிகள். ஸோ திருவடிகளோடு அட்ஜெக்டிவ்ஸ் நிறைய போடுறாருங்க. ஸோ எப்படிப்பட்ட திருவடிகள்னா சுக்கிருதிகள் புண்ணியம் பண்ணின அவர்களுடைய மனசில் வசிக்கக்கூடியவை. ஆபியாம்னா ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு கால்கள் இருக்கு இல்லையா, அது வசிக்கக்கூடியது பாதார விந்தங்கள். நகருச்சா மதித திமிராபியாம், நகருச்சா தன்னுடைய நக ஒளியால், ருச்சான கலர் ஒளி ருச்சி எல்லாத்துக்கும் ருச்சான்னு அர்த்தம். ஸோ அந்த தன்னுடைய நகக்கிரணங்களால் மதித திமிராபியாம், திமிரம் இருட்டை நீக்கக்கூடிய பாதங்கள். பத்யா கணவனால், பதியினால் பத்யா, நிஜ சிரசி நிதேயாபியாம், தன்னுடைய தலையில் வச்சுக்கிறாரா இந்த பாதங்களை. ஏன்னா தேவியோட ஊடல் போது தேவியோட பாதங்களே சரணாகதி பண்ணுறார் சிவன். அப்படி இருக்கும்போது அவளுடைய பாதார வேந்துகள் சிவனோட தலையில் வைக்கப்படுகிறது. ஸோ நிதேயாபியாம், நிதேயம்னு வைக்கக்கூடிய பாதங்கள். காமாட்சி நளின மிருதுலாபியாம்ன்றார். நளினம்னு தாமரை போன்ற அப்படி சாஃப்டான பாதங்கள். அந்த இரண்டு பாதங்களுக்கும் பாதாபியாம், அந்த பாதங்களுக்கு கிரிசுதே இமவான் மகளே சததம் நமஸ்தே, ஆல்வேஸ் அதுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். रणन्मञ्जीराभ्यां ललितगमनाभ्यां सुकृतिनां मनोवास्तव्याभ्यां मतिततिमिराभ्यां नखरुचा निदेयाभ्यां मत्पत्या निजशिरसि कामाक्षि सततं नमस्ते पादाभ्यां नलिनमृदुलाभ्यां गिरिसुते. सुराघेराकेन्दु प्रतिनिधिमुखे पर्वतसुते चिराल्लभ्ये भक्त्या समदनजनानां परिषदा मनोभृङ्गो मत्कः पदकमलयुग्मे जननिते प्रकामं कामाक्षी त्रिपुरहर वामाक्षि रमताम्. சுராகே என்னது சிங்கார வடிவினல் தானே, ராகத்தோடு கூடியவள்.
ஸோ ராகம்ங்கிறது இங்கே ஸ்ருங்கார ரசம் இல்லையா, அதுக்கும் ராகம் அந்த ரஜோகுணம் அந்த ஸ்ருங்காரத்தை குறிக்கக்கூடியது. சுராகேன்னு கூப்பிடுறார், அழகிய ஸ்ருங்காரத்தோடு கூடியவளே. அப்புறம் ராகேந்து பிரதிநிதி முகே, ராகா இந்துன்னு சொன்னால் அர்த்தம் பௌர்ணமி சந்திரனுக்கு ராகா இந்துன்னு பேர். ஸோ ராகா இந்து, ஸோ ராகேந்து சந்திரன் பௌர்ணமி சந்திரன் போன்ற பிரதிநிதி, அதுக்கு பிரதிநிதியாக முகம் அந்த சந்திரனை அங்கே தேட மாட்டாங்க, தேவியோட முகத்தை பார்த்தாலே போகிறோம், அதுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முகத்தை உடையவளே. பர்வத சுதே, இமவான் மகளே, ஹிமாலயாவோட மவுண்டன் இமவானுடைய மகள். பக்தியா சிராத் லப்யே, பக்தியோடு கூடவர்கள் உள்ளவர்களுக்கு ரொம்ப லாங்காக அடையக்கூடியவள்னு உடனே எல்லாம் டக்குன்னு கிடைக்காது. தேவியோட பாதங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, ரொம்ப மெதுவாக தேடி தேடி அடைய வேண்டிய பாதங்கள், அதுவும் பக்தியினால் அடையக்கூடிய பாதங்கள். சமதன ஜனானாம் பரிஷதா, சமதனம் சமமேவ தனம், அதாவது சமம்னு அடக்கம், மனசெல்லாம் அடக்கியவர்கள், அதுதான் அவளுக்கு தனமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தனத்தை உடைய மக்கள், அதாவது முனிவர்கள்னு அர்த்தம். ஸோ முனிவர்களோடு பரிஷதா, அவளுடைய இதில் சாது சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள். ஸோ முனிவர்களோட ஹிருதயத்தில் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பரிஷதாக, பார்ஷதர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, கூட இருக்கக்கூடியவர்களுக்கு, அதே மாதிரி அந்த பரிஷத்தில் அந்த ஒரு கான்ஃபரன்ஸில் இருக்கக்கூடிய பாதங்கள். பதகமல யுக்மே ஜனனிதே, உன்னுடைய 2 பாதங்கள், யுக்மன்னா 2 பாதங்கள் உன்னுடைய ஜனனி, அம்மா தாயே உன்னுடையது. பிரகாமம் இஷ்டம் போல ஹே காமாட்சி, திரிபுரஹர வாமாட்சின்னு கூப்பிட்றார். திரிபுரஹரன் யார்? முப்புறங்களை எரித்த சிவன், அந்த திரிபுரங்களை எரித்த ஹரன் சிவனுடைய வாமாட்சி, இடது கண்கள். ஸோ தேவியோட தேவி தான் லெஃப்ட் சைடில் இருக்கா, அதனால சிவனுடைய லெஃப்ட் கண்ணாக இருக்கக்கூடியவளேன்ட்டார். ஏன்னா அர்த்தநாரியாக இருக்கும்போது தேவி தான் அந்த இடது கண்ணாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட காமாட்சி உன்னுடைய 2 பாதங்களும் மத்கக மனோபிருங்கக ரமதாம், என்னுடைய மத்ககன என்னுடைய மனோபிருங்க, என்னுடைய மனமாகப்பட்ட வண்டு. ஸோ உன்னுடைய தாமரை பாதங்கள் என்னுடைய மனமாகப்பட்ட வண்டு அதை அனுபவிக்கட்டங்கிற ரமதாம், அந்த தேவியுடைய பாதங்களை என்னுடைய மனசு ரமிக்கட்டும், எப்படி தாமரையில் வண்டு ரமிக்கிறது போல. சுராகே ராகேந்து பிரதிநிதி முகே பர்வத சுதே சிராலவ்யே பக்த்யா சமதன ஜனானாம் பரிஷதா மனோபிருங்கோ மத்கஹ பதகமலயுக்மே ஜனனிதே பிரகாமம் காமாட்சி திரிபுரஹர வாமாட்சி ரமதாம். संविद्रूपे शशिशकलचूडप्रियतमे शनैर्गत्या गत्या चितसुरवरे गिरिसुते यतन्ते सन्तस्ते चरणनलिना यानयुगले सदा बद्धुं चित्त प्रमदकरियूतं दृढतरम्. சிவே, மங்களமானவளே, சிவனுடைய மனைவியே அப்படின்னு கூப்பிட்றார். சசிகல சூட பிரியதமே, இதுவும் அட்ரஸிங் தான். சசிகலன்னு சொன்னான்னா சசி சகலன்னா கொஞ்சமாக, அதாவது சசின்னு சந்திரன், சந்திரனுடைய சின்ன உருவம்னா பிறை சந்திரன், அதை தலையில் உள்ள சூடான அது சூடாமணியாகன்னு சொல்ல தலையணியாக, அப்படி தலையில் சூடிய சிவனுடைய பிரியதமே, பிரியமான காமாட்சியே. ஷனைஹி கத்யா மெதுவாக நடக்கிறது, கத்தியானா செல்வது, காகத்தியான வருவது, அப்படி வருதல் போதல்ங்கிற அந்த நடையில், மெதுவான அந்த நடையில், மென்னடையில் சுரவர இபே மத கஜேந்திரே ஜித, அதாவது சுரவர தேவர்களுக்கு தேவர்களில் சிறந்த அந்த இந்திரனுடைய யானை, ஐராவத யானையை மதகஜேந்திரே, நல்ல மதம் பொருந்திய யானை அது, அப்படிப்பட்ட யானையை ஜெயித்த, அதாவது நடையில் அந்த நடை ஜெயிக்கிறது, அது யானை, அந்த ஐராவத யானையோட நடையை ஜெயிக்கும் நடையை உடையவளே. கிரிசுதே, இமவான் மகளே. சம்பித் பாஷைஹி அப்படின்னா ஞானம் என்ற கட்டுத்தறியால், ஒரு கயிறால், பாஷன கயிறு. ஸோ சம்பித் பாஷைகன்னா சம்பித்தன ஞானம். ஸோ ஞானமாகப்பட்ட ஒரு கட்டுத்தறியில் சதா பத்தும், அதை கட்டுவதற்காக சித்த பிரமத கரியூதம், அதாவது சித்தம் தன்னுடைய யார் முனிவர்கள் சொல்கிறாங்க,
ஸோ சந்தகன முனிவர்கள் தன்னுடைய சித்த பிரமத கரியூத்தம், சித்தமாகப்பட்ட மனமாகப்பட்ட ஒரு யானை, மதம் பிடிச்சிருக்கு அந்த யானை, அங்கே இங்கே அல்லாடுறது, அங்கே இங்கே அழைச்சிட்டு போகிறது, ஒரு நிலைகொள்ளாத நிலைமை. இந்த எப்போவுமே மனங்கிறது சாஞ்சல்யத்துக்கு இருப்பிடம். ஸோ அப்படிப்பட்ட இருப்பிடமாக இருக்கக்கூடிய மனமாகப்பட்ட கரியூத்தம், அந்த சிறந்த யானையை திருடதரம் கட்டியாக கட்டுறது. யானை எல்லாரும் பிளிரிண்டு திமிரிண்டு ஓடிடும், அதனால கட்டியாக ஜனனி தாயாரே சரண ஆலான யுகளே, ஆலானன்னு சொன்னா யானையை கட்டுற கொட்டில்னு அர்த்தம். ஸோ யானையை கட்டுற கொட்டில் அது உன்னுடைய சரண யுகலம், உன்னுடைய பாதந்தாம அந்த யானையை கட்டுற கொட்டில். ஸோ எங்கள் மனசை பாதமாகப்பட்ட அந்த கொட்டிலில் கொண்டு போய் சந்தக யதந்தே கட்டுவதற்கு சதாபத்தும் யதந்தே, எப்பொழுதும் அதை கட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவியோட பாதத்தை தியானம் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போவாது மனம் அடங்காதா? மனம் கட்டுத்தறி இல்லாமல் அப்படி ஓடின்னு இருக்கே. ஸோ கட்டுத்தறியாக அந்த யானையை எப்படி கட்டி அடக்கி வைக்கிறோமோ அது மாதிரி தேவியோட பாதங்களில் என் மனமாவது கட்டப்பட்டு நிற்கட்டும், பாத தியானத்திலேயே நான் மூழ்கட்டும் என்று சொல்கிறார்கள் இங்கே முனிவர்கள்னு. அப்படி அதை அனுபவிக்கிறார் மூக்ககவி. மதுர கவிதாம் பக்மலயதே ஸ்ரீயம் தத்தே சித்தே கமபி பரிபாகம் பிரதயதே சதாம் பாஷக்ரந்திம் சிதிலயதி கிங்கின்ன குருதே பிரபன்னே காமாக்ஷ்யாஹ பிரணதி பரிபாதி சரணயோஹோ. தேங்கிறத கிம்னு போட்டுருக்காரு, கிம்னு 2 கிம்மை போட்டிருக்கா. அர்த்தம் மாறாது, தேன் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். யசஸ்ஸூதே மாதக, அம்மா உன்னுடைய பாதங்கள், மாதக அம்மா, யசஸ்ஸூதே புகழை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எது? பிரணத பரிபாட்டி சரணயோகோன்னு கீழே லாஸ்ட்டில் வருது. அதாவது நமஸ்கரிக்கக்கூடிய முறையோடு இருக்கக்கூடிய அந்த கூடியவர்களை சரணயோகோ, உன்னுடைய பாதங்களுடைய நமஸ்காரம் பண்ணக்கூடிய முறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு யசஸ்ஸூதே புகழை கொடுக்கிறது. மதுர கவிதா பஷ்மலயத்தே, அவளுக்கு என்ன கொடுக்குமா? மதுரமான கவிதைகளை இயற்றக்கூடிய அந்த இதை போஷணம் பண்ணுறது. பக்ஷ்மலயத்தேன்னு சொன்னானது போஷிச்சு கொடுக்குறது. அப்படி அந்த மாதிரி கவிதைகளை வரவழைக்கிறது அவளுக்கு. ஸ்ரீயம் தத்தே ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்றன. சித்தே கமபி பரிபாக்கம் பிரதயதே, சித்தத்தில் அவர்களுடைய மனசில் ஏதோ ஒரு விவேகத்தை கொடுத்துருது. பரிபாக்கம்னா பழுத்த நிலைமை, நல்லா பழுத்து போயிட்டாருன்னு சொல்ல மாட்டோமா, ரொம்ப அப்படியே பக்தியில் மூழ்கி பழுத்த பழமாயிட்டாருன்னு. அதை மாதிரி நல்ல பரிபாகத்தை விவேகத்தை கொடுக்கிறது, பிரதயத்தை தோற்றுவிக்கிறது. சதாம் பாஷக்ரந்திம் சிதிலயதி, சாதுக்களுடைய இது சம்சார கட்டு இருக்குல்லையா, பாஷக்ரந்திம், அவளுடைய சம்சார கட்டுக்களை முடிச்சுக்களை சிதிலயதி அப்படி சிதிலமாக்கிடுறது. அதாவது அவளுக்கு இந்த சம்சார கட்டிலிருந்து விடுதலை கொடுத்துடுறது இந்த பாதங்கள். தே உன்னுடைய பாதங்கள் கிம்ன குருதே பிரபன்னே, அப்படி பிரபத்தி அடைந்தவர்களுக்கு, சரணாகதி பண்ணியவர்களுக்கு என்னதான் செய்யாது உன்னுடைய பாதங்கள்? காமாட்சிய பாதங்கள் என்னதாமா பண்ணாதுன்னு கேட்குறேன். யசஸ்ஸூதே மாதः மதுர கவிதாம் பக்ஷ்மலயதே ஸ்ரீயம் தத்தே சித்தே கமபி பரிபாகம் பிரதயதே சதாம் பாஷக்ரந்திம் சிதிலயதி கிம் ந குருதே பிரபன்னே காமாக்ஷ்யாஹ பிரணதி பரிபாட்டி சரணயோஹோ. மணிதாம் மாஷேந்திரீம் ககுபம் இவதே காமபி தசாம் பிரதத்தே காமாக்ஷ்யாஹ சரணதருண ஆதித்ய கிரணஹ யதீயே சம்பர்க்கே திருதரசமரந்தா கவயதாம் பரிபாகம் தத்தே பரிமளவதி சூக்தி நளினி. ஸோ மனிஷான புத்தி, மனிஷா பஞ்சகம்னே எழுதியிருக்காரு சங்கரர், அது மனிஷான புத்தின்னு அர்த்தம். ஸோ மனிஷாம் மாகேந்திரீம் புத்தி, மனிஷம் பின்னாடி வருதுங்க. மாகேந்திரீம் ககுமம் இவன்னு படிச்சிங்க, கக்குவிவனாலும் கரெக்ட், ரெண்டுமே இப்படி உள்ளலையும் பிராக்கெட்லையும் படிக்கலாம், ரெண்டு வெளியிலையும் படிக்கலாம். ஸோ கக்குபான திசைகள்னு அர்த்தம். ஸோ மாகேந்திரீம் கக்குபுன்னு சொன்னான்னா ஈஸ்டர்ன் திசை,
மாகேந்திரி இந்திரனோட திசை, முதல்ல இந்திர திசையில் தான் சூரியன் பிரகாசிப்பார். ஸோ அப்படி இந்திர திசை ஈஸ்ட் திசை. ஸோ ஈஸ்டில் வருது எது சூரியன். சதாம் காமபி தசாம் பிரதத்தே. அப்போது ஈஸ்ட் திசையில் வரும்போது தருண ஆதித்ய கிரணக, அடுத்த லைனில் பாருங்க, சரண தருண ஆதித்ய கிரணக. இப்போ சரணத்தை என்ன சொல்லிட்டார், ஈஸ்ட் திசையில் முதல்ல எழுந்து வரக்கூடிய அந்த பாலசூரியன் போல அப்படி ரெட் கலரில் இருக்குது. தேவியோட பாதம் ரெட் கலரில் இருக்குது. முதல்ல சூரியன் உதிக்கிற வச்சா ரெட் கலரில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆதித்ய கிரணங்கள் மனிஷாம் பிரதத்தை இங்கே வந்துடுனது புத்தியை தருகிறது. ஸோ எல்லாருக்கும் இப்போ சூரியன் உதிக்கிற வச்சா ஞான போதத்தை கொடுக்கிறதுன்னு படிக்கிறோம். நம்ம சூரிய சதகத்தில் பார்க்குறோச்சா என்ன சொல்கிறோம், காலம்பரை இருளை நீக்கி வெறும் விழிப்பை மட்டும் கொடுக்கலை, ஞானம்ங்கிற அந்த போதத்தையும் கொடுக்கறது. 2 போதத்தை பண்ணுறான்னு சூரியன்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த தேவியோட பாதங்கள் சூரியனை போல அந்த பாதங்கள் மனிஷாம் பிரதத்தை புத்தியை தருகின்றன. எதியே காமாட்சியாக அப்படின்னு போன காமாட்சியுடைய பாதங்கள் அது. எதியே சம்பர்க்கே. ஸோ அதோடைய சம்பர்க்கம்னு கூட்டு, அதோட சகவாசங்கள் வந்துட்டானாலே, பாதங்களோட சகவாசம் வந்தாலே திருத ரசமரந்தா கவயதாம், ரசத்தோடு கூடிய மறந்தான தேன்னு அர்த்தம். ஸோ ரசமறந்த இனிமையான தேன், அந்த தேன் பொழியக்கூடிய திருத அதை கொண்ட கவயதாம், கவயத்தான கவித்தன்மைன்னு அர்த்தம். ஸோ அந்த கவித்தன்மையை அந்த பாதத்தை நினைச்சாலே கவித்தன்மை வந்துடுது அந்த கவிகளுக்கு. பரிபாக்கம் தத்தே, இது பரிமளவதி சுக்தி நளினி பரிபாக்கம் தத்தே. பரிமளவத்தின்னு பரிமளத்தோடு அப்படியே மனத்தோடு வருது, பரிமளமாக இருக்குது. அதை பார்க்க கேட்க 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 காதுக்கு அப்படியே சுகந்தமாக இருக்கான். அப்படிப்பட்ட அந்த சூக்தி நளினி, சூக்தினா சூக்தி, நன்றாக எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நளினி, அது தாமரை போன்ற அந்த இது எப்படி சூரியன் வர வச்சா தாமரை மலரும், இங்கே கவித்தன்மைங்கிற அந்த தாமரை ஆகப்பட்டது பரிபாகம் தத்தே, அதாவது நல்ல பக்குவப்படுகிறது அல்லது உன்னதியை பெறுகிறது. ஸோ தேவியோட பாதம் இங்கே தாமரை பாதம் வந்து சூரியனாக சொல்லப்படுகிறது. ஸோ சூரியன் வந்து எப்படி தாமரை மலர்க்கிறானோ அது மாதிரி கவிதைகளை வந்து அப்படியே வளர்த்தி கொடுக்கறது தான் இந்த பாதங்கள். மனிஷாம் மாகேந்திரீம் ககுபிவசதாம் காமபி தசாம் பிரதத்தே காமாக்ஷ்யாஹ சரண தருண ஆதித்ய கிரணஹ யதியே சம்பர்க்கே திருதரசமரந்தா கவயதாம் பரிபாகம் தத்தே பரிமளவதி சூக்தி நளினி. போலாமா மேம்? ஏன்னா இது முடிச்சுடலாம், இன்னைக்கு முடிச்சுட்டு நம்ம அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், பரவாயில்ல. ஓகே. புரா மார அராத்மிஹி புரமஜயதம்ப स्तवशतैः प्रसन्नायां सत्यां त्वयितुहिन शैलेन्द्रतनये अतस्ते कामाक्षी स्फुरतु तरसा कालसमये समायाते मातः मम मनसि पादाब्जयुगलम्. ஸோ துகின சைலேந்திர தனையேன்னு கூப்பிட்ற. துகினா பனின்னு அர்த்தம். துகின சைலன பனிமலையாகப்பட்ட கைலாஷ். ஸோ சைலேந்திர தனையே, அந்த இமவான் மகளே, அந்த இமயமலையுடைய ராஜாவான இமவானுடைய மகளே, தனையே தனையான பெண்ணே. எஸ்ய பிரசன்னாயாம் தொயி எஸ்ய பிரசன்னாயாம், எந்த சிவனுடைய அந்த பிரசன்னமானவுடனே தொயி நீ உன்னில் அவரை வந்து நீ பிரசன்னமாக்கிடுற, நீ வந்து சிவன் மேலே நீ பிரசன்னமாயிடுற, அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்ற, அருள் பண்ணிடுற. ஸோ தொயி பிரசன்னாயாம், நீ பிரசன்னமாகும் பொழுது, எஸ்ய எந்த சிவனுடைய, புறா மாற அராதிகி முன்னாடி என்ன பண்ணார் சிவன், இந்த தேவியோட பிரசாதத்தினால அருளினால முன்பு புராண முன்பு மாற அராதிகின்னா மாறன ஸ்மரன் மன்மதனுடைய எதிரி சிவன். அந்த சிவன் புறம் அஜயத்து, திரிபுரங்களை ஜெயித்தார். புறம் அஜயத்து, அவர் புறங்களை ஜெயிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் தேவி தான். நீ பிரசன்னமானா தான் சிவனால் அந்த காரியம். ஏன்னா சிவனோட சக்தி தானே தேவி, எல்லாருக்கும் சக்தி இருந்தால் தானே காரியமே பண்ண முடியும். இப்போ தேவி பாகத்தில் என்ன படிக்கிறோம், அந்த சக்தியை தான் படிக்கிறோம்.
யார் யாருக்கு என்னென்ன சக்தியாக எப்படி அந்த சக்தி வந்து பரிணமித்து யார் யாருக்குள்ளே எப்படி எப்படி ஆட்டி வைக்கிறேன் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதை மாதிரி தேவியோட அந்த சக்தி இல்லாட்டனா சிவனால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஸோ அப்படி உன்னோட அருளினால் தான் அவர் ஜெயிச்சார். அம்ப ஸ்தவ சதைகி, சும்மாலாம் இல்லை, 100 ஸ்லோகம் எல்லாம் பண்ணி, சதைகின்னு 100கணக்கான ஸ்துதிகள் எல்லாம் பண்ணி பண்ணி உன்னுடைய அருள் பெற்று அந்த சிவன் அதுக்கப்புறம் தாமா உன்னை இது அந்த புறத்தை ஜெயிச்சார். பதம் தத்து, அந்த பாதங்கள் காமாட்சி ஸ்புரத்து தரசா, அப்படி அந்த பாதங்கள் தத்துன்னா அந்த பாதங்கள், பதம் அந்த பாதங்கள் காமாட்சி தரசா ஸ்புரத்து வேகமாக வரணுமா. எங்கே வரணும்? ஸ்புரிச்சுன்னு வரணும். கால சமயேன்னு என்னோட காலம் முடிய போகிற நேரத்தில், ஸோ நான் பகவான்கிட்ட போகிற நேரத்தில் அந்த பாதங்கள் என் முன்னாடி வந்து நிற்கணும் அம்மா. இது எல்லாரும் பாடுறா இல்லையா? திருப்புகழ்லேருந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இது. ஸோ நீ தான் வரணும், உன்னுடைய பாதங்கள் தான் எனக்கு வரணும்னு சொல்கிறாருங்க. கால சமயே சம் ஆயாத்தே மாதக, அப்படி என்னோட கால சமயம் வந்துடுது. சம் ஆயாத்தே வந்துடுது, என்னோட காலம் மரண நேரம் வந்துடுது, நெருங்கிடுது. அந்த சமயத்தில் மாதக மம மனசி பாதாப்ஜ யுகலி, என்னுடைய மனதில் உன்னுடைய தாமரை பாதங்கள் 2ம் வந்து தோன்ற வேண்டும். पुरामार अरातिः पुरमजयतम्बस्तव शतैः प्रसन्नायां सत्यां त्वयि दुहिन शैलेन्द्रतनये पदं तद् कामाक्षी स्फुरतु तरसा कालसमये समायाते मातः मम मनसि पादाब्जयुगलम्. तद्वन्द्वं मन्दं कतिषु निवसन्तं हृदि सतां गिराम् अन्ते भ्रान्तं कृतकरहितानां परिबृढे जनानाम् आनन्दं जननि जनयन्तं प्रणमतां त्वदीयं कामाक्षी प्रतिदिनम् अहं नौमि विमलम्. ஸோ கதிஷு மந்தம் பதத்வந்த்வம், கதிஷு நடக்கும்போது தேவி மந்தமாக ஸ்லோவாக அப்படி நடக்கிறது. ஸோ அப்படி மந்தமான உன்னுடைய நடை, பதத்வந்தம் 2 பாதங்களும் மென்னடை போடும் பொழுது சதாம் ஹிருதி கதிஷு மந்தம், அவ்வளோதான். அந்த கதியில் மென்மையாக இருக்கிறது உன்னுடைய பாதங்கள். இது ஒரு ஃப்ரேஸு அந்த பாதத்துக்கு. அடுத்தது சதாம் ஹிருதி நிவசந்தம், சாதுக்குடைய மனசில் வசிக்கக்கூடிய பாதங்கள், நிவசனம் வாசம் பண்ணக்கூடிய பாதங்கள். ஸோ கிராம் அந்தே பிராந்தம், இது எப்போவுமே வார்த்தைகளில் அப்படியே இருக்குது. கவிதைகள்லாம் தேவியை பற்றி பாடும்போது அந்த கவிதைகளில் சுழன்று வரக்கூடிய பாதங்கள். ஏன்னா கவிகள் எல்லாம் தேவியோடைய பாதங்களை பற்றி நிறைய வர்ணனை பண்ணி அதை பாடுறதுனால உன்னுடைய பாதங்கள் அந்த வார்த்தைகளில் சுழன்று இருக்கின்றன அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை கிராம்னு சொன்னால் வேதத்துக்கும் அந்த இது கிராம்ங்கிற வார்த்தை பொருந்தும், அதனால வேதத்தால் பாடப்படக்கூடியவள்ங்கிற அர்த்தமும் வரும். ஆனால் அடுத்ததில் திருப்பியும் கிருத்தக ரகிதானாம்னுட்டார். கிருத்தக ரகிதானாம்னு சொன்னாலும் வேதம் தான் அர்த்தம். ஏன்னா அக்கிருத்தக வச்சக அப்படின்னு சொல்லுவோம். வேதத்துக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லுவோம்னா அக்கிருத்தக வச்சக அப்படின்னு சொல்லுவோம். யாராலும் செய்யப்படாத வார்த்தைகள், யாருமே பண்ணலை. பகவானுடைய மூச்சுக்காற்றே வந்தது, பகவானுடைய ஹிருதயமே வேதமாக வந்தது. அதனால கிருத்தகனை செய்யக்கூடியது, அக்கிருத்தகனை செய்யப்படாதது. ஸோ யாராலையும் செய்யப்படாததுன்னு அர்த்தம்னா வேதம்னு அர்த்தம். ஸோ கிருத்தக ரகிதனா அதே அர்த்தம் தான், யாராலும் செய்யப்படாத, ரகிதனை இயற்றப்படாத, செய்யப்படாத அப்படின்றார். அப்படின்னா அக்கிருத்தக வச்சகானாலும் கிருத்தக ரகிதானாலும் 2 ஒரே அர்த்தம், வேதம்னு அர்த்தம். ஸோ அந்த வேதத்தில் பரிபிரிடனது அப்படி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு பாதம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல கிராமந்தேன்னு சொல்லும்போது 2 வாட்டி வேதம் சொல்ல எடுக்க வேண்டாம். கவிதைகளில் நிகழக்கூடிய பாதங்கள், வேதத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக அமர்ந்திருக்கக்கூடிய பாதங்கள். பரிபிரிடன்னு சொன்னாலும் ரொம்ப ஃபேமாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாதங்கள்னு அர்த்தம். ஜனானாம் ஆனந்தம், இந்த பாதங்கள் ஜனங்களுக்கு பார்க்க ஆனந்தத்தை கொடுக்குறது. எப்போவுமே கோவிலில் போனால் பாத தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும்பா. எந்த கோவிலில் போனாலும் பகவானுடைய மூஞ்சியை பார்க்குறோமோ இல்லையோ பாத தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும்பா. ஏன்னா பாதம் எப்போவுமே நல்லதே தான் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பாதங்கள் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பாதங்கள் ஜனனி அம்மா. ஜனயந்தம்னு பிரணமதாம் ஜனயந்தம், நமஸ்கரிக்கக்கூடியவர்களுக்கு ஆனந்தத்தை ஜனிக்க வைக்கக்கூடிய பாதங்கள். காமாட்சி தொதீயம், இப்படிப்பட்ட அந்த பாதங்களை பிரதிதினம் டெய்லி விமலம், இந்த விமலமான குற்றமற்ற இந்த பாதங்களை அகம் நௌமி, நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார் மூகன்.
पदद्वन्द्वं मन्दं गतिषु निवसन्तं हृदि सतां गिरामन्ते भ्रान्तं कृतकरहितानां परिबृढे जनानामानन्दं जननि जनयन्तं प्रणमतां त्वदीयं कामाक्षी प्रतिदिनमहं नौमि विमलम् इदं यः कामाक्ष्याः चरणनलिनस्तोत्रशतकं जपेन्नित्यं भक्त्या निखिल जगदाह्लादजनकं स विश्वेषां वन्द्यः सकलकविलोकैकतिलकः चिरं भुक्त्वा भोगान् परिणमति चिद्रूपकलया. ஸோ இந்த பாதார விந்தத்தை இதம் யக இந்த பாதார விந்த சதகத்தை யக காமாட்சியாக காமாட்சியினுடைய நளின சரண தாமரை பாதங்கள் நளின தாமரை பாதங்கள் ஸ்தோத்திர சதகம் இந்த 100 ஸ்லோகங்களையும் 102 எடுத்து 100 ஸ்லோகங்களையும் யார் படிக்கிறாளோ ஜபேத் யார் ஜபிக்கிறாளோ நித்தியம் பக்தியோடு தினமும் ஜபிக்கக்கூடியவர்கள் நிகில ஜெகத் ஆஹ்லாத ஜனகம் ஆஹ்லாதம்னா ஆனந்தம் பேரானந்தம் அப்படி உலகத்துக்கே ஆனந்தத்தை ஜனிக்க வைக்கக்கூடிய பாதங்கள் இப்படிப்பட்ட இந்த பாதார விந்தத்தை யார் ஒருவர் தினம் படிக்கிறாளோ ச விஸ்வேஷாம் வந்தியக உலகத்தில் உள்ள எல்லாராலும் வந்திக்கக்கூடியவர்கள் நமஸ்கரிக்கக்கூடியவர்கள் வந்தனை செய்யக்கூடியவர்களாக விஸ்வ ஈஷாம்னு பெரிய ஆறுகள் உலகத்தில் உள்ள பெரியோர்கள் எல்லாருமே வணங்குவார்கள் அவர்களை அப்படிப்பட்ட வந்தனைக்கு உட்பட்டவர்களாக சகல கவிலோக ஏக திலக எல்லா கவிகளுக்குள்ளேயும் நெற்றி பொட்டாக திலகம் அப்படி நெற்றி பொட்டுன்னு எழுது எல்லாருக்கும் டாப் ஸோ எல்லா கவிலோகத்துக்கும் டாப்பான கவிஞனாக சிரம்புக்துவா போகான் இந்த உலகத்தில் எல்லா போகங்களையும் அனுபவித்து விட்டு சித்ரூபகலையா பரிணமதி சித்ரூபமாகவே சித்துங்கிறது பராசக்தி ஆதிபராசக்தி ரூபமாகவே அந்த சித்ரூபி என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி ரூபமாகவே ஆகிவிடுகிறான் சாயுஜ்ய பதவி அடைகிறான். इदं यः कामाक्ष्याः चरणनलिनस्तोत्रशतकं जपेन्नित्यं भक्त्या निखिल जगदाह्लादजनकं स विश्वेषां वन्द्यः सकलकविलोक एकतिलकः चिरं भुक्त्वा भोगान् परिणमति चिद्रूपकलया. श्री जगदम्बार्पणमस्तु.